இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஊர்ல விவசாயம் தான் பண்றோம். 2 ஏக்கர் நிலம் இருக்கு. இவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு அரை ஏக்கர் 1/4 ஏக்கர்னு வச்சிருக்காங்க. இவங்கள மாதிரி எங்க கிராமத்துல 50-60 விவசாயிங்க இருக்காங்க ஐயா. காலங்காலமா நாங்க விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். துண்டு துண்டா நிலம் வச்சுக்கிட்டு விவசாயம் பண்றதை விட வெளிநாட்டுல எல்லாம் பண்ண விவசாயம் மாதிரி நிறைய ஏக்கர் வாங்கி போட்டு பண்றாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணணும்னு எங்களுக்கும் ஆசை. அவங்க சக்திக்கு ஏத்த மாதிரி சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை போட்டு பெரிய இடத்த வாங்கி விவசாயம் பண்ணலாம்னு இருக்கோங்க ஐயா. நாங்களே இறங்கி வேலை பார்த்து அதுல வர்ற லாபத்தை யார் எவ்வளவு முதலீடு போட்டாங்களோ அந்த மாதிரியே பணத்தையும் பிரிச்சு கொடுத்துடலாங்க ஐயா. இதுக்காக ரொம்ப நாளாவே ஒரு இடத்தை தேடிக்கிட்டு இருந்தோம். ஐயா ஒரு கேஸ்ல ஜெயிச்சு உங்க பூர்வீக சொத்து திரும்ப கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் அதை விக்கிற யோசனையில இருக்கிறதா கேள்விப்பட்டோம். எங்களுக்கு அந்த இடத்த கொடுத்தீங்கன்னா உங்களால ஒரு கிராமமே பொழைக்கும். நீங்க நல்ல விஷயத்துக்காக தானே கேக்குறீங்க. நானும் மார்க்கெட் வேலை கிடைச்சா போதும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் வேலைன்னா கண்டிப்பா எங்களால வாங்கிக்க முடியுங்க ஐயா. என் இடத்தோட விலை பல கோடிக்கு போகும். அந்த அளவுக்கு பணம் கொடுத்து உங்களால வாங்க முடியுமா? இதுக்காகவே 2 வருஷமா பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். நீங்க சொல்ற விலைக்கே வாங்கிக்கிறோம். அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஒரு கிராமமே சேர்ந்து கூட்டு விவசாயம் பண்ணணுங்கிறத கேட்கும் போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என் நிலத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு முழு சம்மதம். ரெஜிஸ்ட்ரேஷனை எப்ப வேணா வச்சுக்கலாம்.